ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அன்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு ரிவிஷன் பதிவு தான். நீங்கள் என்ன 5ஆம் வகுப்பு ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பதிவை தொடருங்க. 5ஆம் வகுப்புக்கான ஒரு ரிவிஷன் வீடியோ இதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். அதை பார்த்தவங்களும் இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு லைனையுமே 5th கொஷினாக எடுக்கிறாங்க. போன எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 கேள்வி 5th புக்லேருந்தே வந்திருக்கு. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்குள்ளே வந்திருக்கு. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். நிறைய பேர் கேட்குறவங்க 5th மட்டுமே எனக்கு கொடுங்க, நான் அதை மட்டுமே படிச்சுக்கிறேன்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் தவறு தான். 5th நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ தான் நான் புக்கை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு 5th படிச்சிருங்க. 1 to 5th இருக்கிறத படிச்சிருங்க. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்காதீங்க. அதிகமான கேள்வி 5th வருது. உங்களுக்கு எளிமையாகவும் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு குழந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒரே ஒரு கோடு போடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 5th படிச்சுட்டு அடுத்து 6th 7th படிங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். 8th வரைக்குமே விடாமல் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது 5th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 தான். பாதி ரிவைஸ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸும் பார்க்க போகிறோம். ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொறுத்துக, இது மூதுரை பாடல்லேருந்து இருக்கிற சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. அடக்கம், மடைத்தழை, உருமீன், கடக்க, இதை பொறுத்துகையாக கேட்குறாங்க. பொறுத்துக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது கரெக்டானதை மேட்ச் பண்ணணும். 1க்கு A 2க்கு A அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சருங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெட் கலர் OMR ஷீட்டில் ஏவை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஆன்சருக்கு என்ன ஆப்ஷனோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. பார்க்கலாம். இப்போ ஏ தான் ஆன்சர் அப்படிங்கும்போது நீங்கள் ஏவை மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஏவை இதில் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். அடக்கம் அப்படின்னா என்னது? பணிவு. மடைத்தழை அப்படின்னா நீர் பாயும் வழி. உருமீன் அப்படின்னா பெரிய மீன். கடக்க அப்படின்னா வெள்ளை. அப்போது எல்லாமே சரியாக பொருந்தி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கண்டிப்பாக வராது. நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கேள்வி ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி என்ன பதிவு இருக்கோ, மேட்சாக இருக்கோ அதை பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் OMR ஷீட்டில் போயிட்டு ஷேட் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்லும்போது எளிமையாக தோணலாம், ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல்னே வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணியிருக்கீங்க. பொறுத்துகையில் இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் சொல்கிறேன், கரெக்டாக பண்ணிவிடுங்க. இன்னமும் இருக்குது. கருதவும் அப்படின்னா என்னது? நினைக்கவும். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். அடுத்து 52வது கேள்வி பார்க்கலாம். அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா என்ற பாடல் அடியில் பயின்று வந்துள்ள தொடை நயம் என்ன? அடக்கம் உடையார் அறிவிலார், கடக்க கருதவும் வேண்டா. 2 தடவை ஆ வந்திருக்கு, சீர்மோனை வந்திருக்கு, அடி எதுகை வந்திருக்கு. சீர்மோனையும் அடி எதுகையும் வந்திருக்கு. 2 வரியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாடலில் அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க, அடக்க கடக்க. 2வது வரி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு வரியாக கொடுத்துருந்தனாக்கா டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இதில் இந்த வரிக்கு அடுத்து கடக்கவுங்கிறது கீழே தொடங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்மோனையும் அடி எதுகையும் வந்திருக்கு. ஒரு அடியிலையும் 2வது அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றா வந்ததுனால அடி எதுகை வந்திருக்கு. அடுத்து 53வது கேள்வி பாருங்கள். அடக்கமுடையார் என தொடங்கும் மூதுரை பாடலுடன் தொடர்புடைய திருக்குறள் எது? இது கொடுத்துருக்காங்க. மூதுரை பாடலுக்கு அடியிலே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த குறள் இதுக்கு பொருந்தது? மடைதலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும். இது வரும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிறதுலையும் கொக்குங்கிறது வந்திருக்கு. மீனிங்கும் சேம் மீனிங் தான். இதோட பொருந்துறது கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிற குறள் தான் அதில் பொருந்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 54வது கேள்வி பாருங்கள். என்றெண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி. என்று கூட்டல் எண்ணி அப்படிங்கிறதான் வந்திருக்கு. அடுத்து மடைத்தழை என்பதை சேர்த்து எழுதுறதுக்கு மடை கூட்டை தலை என்ன வரும்? மடை இத்தழை, மடைத்தழை அப்படின்னு வரும். 56வது கேள்வி பாருங்கள். வரும் கூட்டல் அளவு வருமளவு. வரும் கூட்டல் அளவு வருமளவு. அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவு இல்லை அப்படிங்கிறது என்ன எதிர்ச்சொல்? அறிவுடையோர் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். அடுத்து எண்ணுதல் என்ற சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல்னா என்னது? நினைத்தல். எண்ணுதல்னா நினைத்தல். அடுத்து கேடில் விழிச்செல்லும் கல்வி என்று கூறியவர் யார்? கேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சொன்னது
திருவள்ளுவர். இது திருக்குறள் வரிகள். அடுத்து கல்வி கற்காதவர் கலர் நிறத்துக்கு ஒப்பாவார் அப்படின்னு சொன்னது யார்? கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். சொன்னது கல்வி கற்காதவர் கலர் நிறத்துக்கு ஒப்பாவார்னு சொன்னது பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். அடுத்து 61வது கேள்வி பாருங்கள். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியவர்? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு. சொன்னது திருவள்ளுவர். அடுத்து 62வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றை சரியாக விடையை தெரிவு செய்க. 2 கூற்று இருக்குது, 2 கூற்றுக்கும் சரியானது. பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி, இளமையில் கல் சிலையில் எழுத்து என்பது முதுமொழி. பணம் பத்தும் செய்யுங்கிறது பழமொழி, இளமையில் கல் சிலையில் எழுத்து அப்படிங்கிறது முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1, 2 ரெண்டுமே சரியானது. 2 கூற்றுமே புக்கில் இருக்குது, சரியான கூற்றுகள். அடுத்து பாருங்கள். டேஷ் மற்றும் டேஷ் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். புக்கில் கொடுத்துருக்குது கல்வியும் பொருளும்னு கொடுத்துருக்காங்க. கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்வியும் ஒழுக்கமுங்கிறதெல்லாம் ஆப்ஷன்லேயே வராது, அதனால் பார்த்துக்கோங்க. கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் புக்கில் இருக்கிறது. அடுத்து இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று கூறியவர் யார்? இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று சொன்னது வள்ளுவர், திருவள்ளுவர். அடுத்து 65வது கேள்வி. காரணம் ஆகிறது அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுனா காரணம் கூற்றல் ஆகிறது, ஆகின்றது. காரணம் கூட்டல் ஆகின்றது. அடுத்து பொருட்செல்வம் சேர்த்து எழுதுனா இல்லு போயிட்டு இட்டு வந்துடும், பொருட்செல்வம். ஆன்சர் பொருட்செல்வம். நன்மை கூட்டல் வழிங்கிறது என்னது? நல்வழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் என்னது? இம்மைனா ஈயும் வச்சு மேட்ச் பண்ணிடுங்க. இம்மைனா இப்பிறவு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மறுமைனா தான் அடுத்த பிறவி, மறுபிறப்புன்னு அர்த்தம். இம்மைனா இப்பிறப்பு. 69வது கேள்வி. பகுத்து கூட்டல் அறிய என்பதை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? பகுத்தறிய அப்படின்னு கிடைக்கும். பகுத்தறிய. பழமை கூட்டல் மொழி அப்படிங்கிறது பழமொழி. அடுத்து 71வது கேள்வி. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இதோட தமிழாக்கம் என்ன? கையெழுத்து போட்டியில் முதல் பரிசு. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கையெழுத்து போட்டியில் முதல் பரிசு. 72வது கேள்வி. ஃபர்ஸ்ட் பீரியடில் தமிழ் கிளாஸ் நடந்தது, இது எப்படி சொல்லுவாங்க? முதல் பாட வேளையில் தமிழ் வகுப்பு நடந்தது அப்படிங்கிறது தான் சரி. 73வது கேள்வி பாருங்கள். டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன், இதுக்கான தமிழாக்கம் என்னது? ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். 74. பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்னும் கதையில் சிறுமியின் நேர்மைக்கு என்ன பரிசு கிடைச்சது? படக்கதை புத்தகமா? படக்கதை புத்தகம் தான் கிடைக்கும் அந்த சிறுமிக்கு. துணைப்பாடம் கேட்க மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஒரு ரிவிஷனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று. சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன் ஆகியவை பெயர் சொற்கள். காரணம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் என்னது? பெயர் சொல் எனப்படும். இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுது? காரணமும் சரி, இங்கே வந்திருக்கு. கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்து 76வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று. ஓடினான், விழுந்தது, எழுதினாள் ஆகியவை வினை சொற்கள். காரணம். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். செயலை குறிக்கிறது வினைச்சொல்னு சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூற்று காரணம் சரி. கூற்றும் காரணமும் சரியானவை. இதை மாற்றி கூட கொடுக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ராமன் பாடம் படித்தான் என்னும் சொற்றொடரில் பாடம் என்பது எவ்வகை சொல்? பாடம் அப்படிங்கிறது பெயர் சொல், படித்தான்கிறது வினைச்சொல். மாடு புல் மேய்ந்தது என்னும் சொற்றொடரில் மேய்ந்தது என்பது வினைச்சொல். இடம் எத்தனை வகைப்படும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று 3 வகைப்படும். படிக்கிறதுல எல்லா லெவல்லையுமே இருக்கீங்க.
படிச்சுட்டவங்க இதை ரிவைஸாக பார்த்துக்கோங்க. இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படுது. எல்லா லெவல்லையுமே இருக்கிறவங்க படிக்கிறீங்க. சுத்தமாக படிக்காதவங்க கூட நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லா லெவலுக்குமே நாம் எதையுமே படிக்காமல் போயிட்டேன், இந்த வீடியோவை பார்த்தாவது நான் கொஷின் அட்டன் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த வீடியோவே. படிக்காதவங்களாவது படிச்சிருங்க. அடுத்து 80வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நான் படிக்கிறேன் என்பதில் நான் என்பது தன்மை. பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். கரெக்டாக பேசுகிறவங்களையோ பேசுகிறவங்களையோ இப்போ நான் பேசுகிறேன்னா நான் நல்லவ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா அது யாரை குறிக்கும்? தன்மையை குறிப்பது. நான் பாடுகிறேன் என்பதில் நான்கிறது தன்மை இல்லையா, அப்போது யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி குறிக்கிறது தான் அது தன்மையை குறிக்கும். கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. இந்த தவறுங்கிறது இங்கே உள்ளது கீழே வந்திருக்கு, அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்து 81வது கேள்வி பாருங்கள். யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை குறிப்பது முன்னிலை. எதுக்கு நின்று பேசுகிறவங்கள நீ வா, நீ வா, நீ என்ன பண்ண அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசுகிறோம் இல்லையா, எதிரில் இருக்கிறவங்கள நேரடியாக விழிப்பது தான் என்னன்னு சொல்கிறோம்? முன்னிலை என்று அழைக்கின்றோம். முன்னிலை, சரியா? முன்னாடி இருக்கிறவங்க தான் முன்னிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுபவர் கேட்பவர் அன்றி மற்றவர்களை குறிப்பது. யாரோ ஒருத்தரை பெயர் வச்சு அழைச்சாலே, முருகன், கண்ணன் அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை வச்சு ஒரு சென்டென்ஸ் வருதுனாலே அந்த பெயர் எதை குறிக்கும்? படர்க்கையை குறிக்கும். பேசுபவர் கேட்பவர் அன்றி மற்றவரை குறிப்பது தான் படர்க்கை. ராமன் கண்ணனிடம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு நடக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அது முன்னிலையில் வரும். ராமன் சொன்னான், அப்போ சொன்னான், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது படர்க்கையை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. நான், நாம், நாங்கள் இதெல்லாம் எதை குறிக்கும்? தன்மை பெயர்கள். நீங்கள், நீவீர் அப்படிங்கிறது முன்னிலை பெயர்கள். நாம், நீம் அப்படிங்கிறது தன்மை பெயர்களாம். அவன், அவள் அப்படிங்கிறது படர்க்கை பெயர்கள். இதில் நாம், நீம்ங்கிறதே வராது, நீம்னு ஒரு வேர்டே இல்லை. அப்போது தவறானது இதான், பாக்கியெல்லாம் சரியானது. 84வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை தெரிவு செய்க. நான் தேநீர் குடித்தான். நாம் தேநீர் குடித்தோம். நீ தேநீர் குடித்தேன். வரியை படித்து பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்டாக இருக்கும்? அவன் தேநீர் குடித்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. 84க்கு சரியானது சி. இதில் தேநீர் அப்படிங்கிறதுக்கு இந்த நீ தான் வரும். இதே தேநீருக்கு இந்த நீ வந்துச்சுன்னா என்ன வரும்? தேனும் நீரும் கலந்த நீர் தான் தேநீர் அப்படின்னு வரும். அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானதை தெரிவு செய்க. நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். சரி. நீ எங்கு சென்றாய்? சரி. நான் கவிதை எழுதினேன். நான் கவிதை எழுதினேன். சரி. பறவை வானில் பறந்தன அப்படிங்கிறது தவறு. பறவைகள் அப்படின்னு வந்திருக்கணும். பறவைங்கிறது ஒருமை, அதுக்கு பன்மையில் ஆன்சர் வந்திருக்கு. கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னது யார்? கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னது நம்ம பாரதியார். கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார். அடுத்து சொற்களை முறைப்படுத்தி சரியான சொற்றொடரை அமைக்க. விழுச்செல்வம் கல்வி கேடில், கேடில் கல்வி விழுச்செல்வம், கேடில் விழுச்செல்வம் கல்வி. இதான் சரியானது. கேடில் கேடில் வந்திருக்கணும், இதில் தவறாக பிரிண்ட்டாக இருக்குது, இது மட்டும் சரி பண்ணிக்கோங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடலில் மற்றையவை. இந்த மாதிரி சொற்களை மாற்றியும் கொடுக்கலாம், அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 88வது கேள்வி பாருங்கள். சொற்களை முறைப்படுத்தி சரியான சொற்றொடரை அமைக்க. சிறப்பு சென்ற இடமெல்லாம் கற்றோருக்கு கல்வி. இது அப்படியே கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாருங்கள், கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் சரியானது. 89வது கேள்வி பாருங்கள். சொற்களை முறைப்படுத்துக. அடுத்த கேள்வி. இளமையில் கல்வி சிலையில் இளமையில் எழுத்து. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர். 90வது கேள்வி. ஒரு சொற்களை முறைப்படுத்தி சரியான சொற்றொடராக்குறது.
இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். கரெக்டாக, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து 91வது கேள்வி பாருங்கள். சொற்களை முறைப்படுத்தி சரியான சொற்றொடரை அமைக்க. சொற்களை முறைப்படுத்தி சரியான சொற்றொடரை அமைக்க. பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான சொற்றொடர். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். அடுத்து பழக்கடைக்கு போகலாம் பழக்கடைக்கு போகலாம். இந்த தொடரில் இயைபு எதுன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துலையுமே ஸ்டார்டிங்லேயும் இருக்குது எண்டிங்லேயும் இருக்குது. அப்போ எது இயைபு? பழக்கடைக்குங்கிறதா போகலாம்ங்கிறதா? போகலாம் போகலாம் அப்படிங்கிறது தான் இயைபு. இயைபு வந்து லாஸ்ட்டாக தான் வரும். 93வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 93க்கு தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தான் தேநீர், தேனும் நீரும் கலந்த நீர் தான் வந்து தேநீர் சொன்னா இல்லையா? ஆன்சர் கூற்று 1, 2 இரண்டும் சரியானவை. அடுத்து சரியான பொருளை பொருத்த சொல்லியிருக்காங்க. அன்னம் அன்னம், இதுக்கு மீனிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னம் ரன்னகரம், கீழே இருக்கிறது தன்னகரம். 2 அன்னம் அப்படின்னா உணவு. 2 சொல்லினா இருக்கு இல்லையா? அன்னம் அப்படிங்கிறது உணவு, பறவையும் குறிக்கும். இந்த 3 சொல்லினா அதாவது தன்னகரம் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை குறைக்கும். அன்னம் உணவு, அன்னம் மேல்வாய் பல். ஏபி ரெண்டுமே சரியானதாக வரும். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுக்களை சரியாக விடையை தெரிவு செய்க. காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி அலைநீளங்களின் பிரதிபலிப்பு எதிரொலி ஆகும். காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி அலைகளின் பிரதிபலிப்பு தான் எதிரொலின்னு சொல்கிறோம். கண்களால் பார்க்கக்கூடிய ஒளி அலைகளின் பிரதிபலிப்பு எதிரொலி. ரெண்டுமே சரியானதா தவறானதா? இந்த லீ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆன்சர் 95க்கு ரெண்டுமே சரியானது. நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் சரியாக சொல்லிவிடுங்க. தவறு அப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே கொடுத்துருக்கிறது ரெண்டும் சரி. 96க்கு பாருங்கள். கீழ்கண்டவற்றில் நெருப்பு என்னும் பொருள் தரும் சொற்கள் தீ, அனல், கனல், தணல். இது எல்லாமே வந்து நெருப்பு அப்படிங்கிற பொருளில் வரும். 97வது கேள்வி. கதிரவன், ஆதவன், பகலவன், சூரியன் ஆகியவற்றுக்கு பொதுவான ஒரு சொல் இருக்குன்னா அது என்னது? பரிதி. அம்புலினா நிலா, மதினாலும் நிலா தான் குறிக்கும். கீழ்கண்டவற்றில் நிலவு என்னும் பொருள் தரும் சொற்கள் திங்கள், மதி, அம்புலி, சந்திரன். நிலவுன்னு பொருள் தர சொற்கள் திங்கள், மதி, அம்புலி, சந்திரன். சிங்கப்பூரில் உலக சதுரங்க வாயகர் தொடர்பு அதாவது நாயகர் தொடர் நடைபெற்றது. உலக சதுரங்க நாயகர் தொடர் நடைபெற்ற ஆண்டு எது? 2024. 2024 சிங்கப்பூரில் நடந்துச்சு. 100வது கேள்வி பாருங்கள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் 2024 தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் யார்? குகேஷ் அப்படிங்கிறவர் தான் கலந்துக்கிட்டார். பிரக்யானந்தா பற்றி இன்னும் வரல. பிரக்யானந்தா பற்றி வர்றதுக்குள்ளே படிச்சுட்டு பாஸ் ஆகிடுங்க. 2024 தொடரில் கலந்துக்கிட்டது குகேஷ். இதோட 100 கேள்விகள் முடியுது. தொடர்ந்து படிங்க. இதோட பேலன்ஸ் கேள்விகளையும் நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அதிகமாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வழி ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்பிக்கையோடு படிங்க. நன்றி, வணக்கம்.